அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இப்போ இனவாதிகளோட கதைகள், இனவாதிகளோட கூத்துக்கள் கொஞ்சம் ஓவராக போய்க்கொண்டிருக்கு இந்த சமூக வலைத்தளத்தில். என்னடா இந்த நாளும் இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய இதுகளும் உடைகளை பற்றி தான் கதை. இதில் வந்து பெரிய சுமந்திரன் டாக்டரில் இருந்து ஒரு வண்டு விழுந்தான் ஒன்று நேற்று ஒன்று இது கொடுத்துருக்கு. அதை விட பெரிய விஐபி தமிழ் ஐடியா வீடியோ போட்டிருக்கு. தமிழ் ஐடியாவுக்கு சொல்ல போனால் தமிழ் ஐடியா முதல்ல உங்களோட ஒய்ஃப் வெளிநாட்டு ஒரு கடையில் வேலை செய்கிற பாவம் பார்ட் டைம் வேலையெல்லாம் செய்யல முடிஞ்ச வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு இங்கே வாங்க. சரி, அந்த சப்ஜெக்ட் இருக்கட்டும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னு சொன்னால் இப்போ சுகாதார சேவைகளுக்கும் சுகாதார இப்போ மருத்துவமனையிலையும் இந்த உடை எஃபெக்ட் ஆனு கேட்டால் இல்லை, ப்ராக்டிக்கலாக பார்த்தா இல்லை. ஏன்னு சொன்னால் உடை ஒன்று இப்போ மாஸ்க் அணிஞ்சு கைக்கு க்ளோஸ் போட்டு தலைக்கு இதுண்டி தான் அவங்க நடத்துகிறாங்க. இதில் வந்து இந்த ஐயாப்பை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவ்வளோ காலமும் இல்லாத இது இப்போ அந்த சுமந்திரன் என்ற ஒரு ஆளால் அவங்களோட வைஃப் வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. எங்களுக்கு சரி பயம். ஏன்னு சொன்னாலும் அவங்க இப்போ ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சியிலேயே கொலை மிரட்டல் பண்ணினவங்க. அப்படி இருக்கக்குள்ள இதுகளெல்லாம் நாங்கள் போகிறதுக்குள்ள சரி டேஞ்சர் தானே. ஏன்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? கல்முனை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சுமந்திரன் போன்ற நபர்களுக்கும் மிஸ்டர் டாக்டர் சுமந்திரன் சாரி ஒரு கடைசியாக கொலை மிரட்டல்லாம் வந்து போன்ற நபர்களுக்கும் ஒரு சில இன துவேஷம் பிடிச்சி அலைகிறீங்களே. இந்த மட்டக்களப்பு அந்த கிழக்கு மாகாணத்துல மிச்சமே இனத்துவேஷம் நிறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிலர் எல்லாரும் இல்ல மிச்சமே இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கணும், புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவங்க, கட்டார் சவுதியில இருக்கிறவங்களா இருக்கணும். இப்ப சமகாலத்துல 160% பார்க்க போனா 160%மானவங்க இனவாத கருத்துக்கள் தான் விடுறாங்க. ஒரு ஐயா எங்கட இஸ்லாமிய ஐயா அது வந்து அரசால அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அதை முகம் மூடி மறைச்சு கொண்டு போகல, அவனோட ஐயாப்பை மட்டும் தான் போடுறான். அதுக்கு இன்னைக்கு போராட்டம். அட நீங்க போராடினா நாங்களும் போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு விளப்பாடி ஒன்று போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு போஸ்டர் போட்டாலே இதில் வந்து கத்துறீங்க இஸ்லாமிய மக்கள் இதை கொஞ்சம் நிறுத்துங்கோ. இதை வந்து நாங்கள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அதை இங்கோ இன்னொன்று வந்து முடிச்சு கட்டிக்கணும். இது இந்த ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்குதுங்க இலங்கையில. இந்த இன்னைக்கு ஒரு பிறப்பாளி இந்த ஊர்வலத்துக்காண்டி ஊர்வலம் எல்லா இடத்த கொஞ்சம் போட்டோ வச்சுக்கொண்டு கொஞ்சம் மின்றுக்கு போச கொடுத்துக்கொண்டு மின்றுக்கு ஒரு மிஸ் ஒன்று அந்த மிஸ்ஸிட்டு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது. அவங்களோட சரித்திரத்தை கிண்டி பார்த்தாலும் நிறைய இருக்குது. அதை விட தமிழ் ஐடியா சொல்லியிருக்காரு 30 வருடமான ஐக்கிய அவங்களோட ஹாஸ்பிட்டல். இது அவங்களோட இவங்களோட ஹாஸ்பிட்டலில் தமிழ் ஐடியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரியா? இது இலங்கை அரசாங்கத்தின் ஹாஸ்பிட்டல். இது உண்ட வாப்பாட உப்பாட்ட சொத்து இல்லை. சரியா? இது அரசாங்கத்தின் ஹாஸ்பிட்டல். அரசாங்க நீதியின்படி தான் நடக்கும். இதை நீ இல்லை இந்த புடுங்கியானாலும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் ஐடியா இலங்கை சிங்கப்பூராக போதான். ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா வந்து எழுத வலிக்கிட்டுவாங்க, வீடியோ கூட வலிக்கிட்டுவாங்க. இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதே ஒரு இஸ்லாமியனுக்கு இஸ்லாமிய பற்றியோ இஸ்லாமிய விளிமியங்களை பற்றியோ ஏதோ ஒரு சவுதியில இவன் இருந்து கொண்டு அங்க சம்பாதிச்சு கொண்டு ஒரு வீடியோ போட்டு அதுல ஒரு கமெண்ட் எழுதிட்டான்னு அவனுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா இஸ்லாமியர்களே இஸ்லாமிய மந்திரிமார்களே கொஞ்சம் கவனிங்க. இப்படியான மக்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க கூட கவனத்துக்கு கொண்டு வாங்க. அடி நாடா நீங்க இனவாதத்தையும் கக்குவீங்க. நீங்க குட்ட குமிஞ்சு கொண்டு இருக்கணுமா? நாங்க இது அரசியலமைப்பு சட்டம் சரியா இருக்குது. நீங்க சொல்றீங்க இல்லேண்டு. சரி, பாராளுமன்றம் 18ஆம் தேதி கூடக்குள்ள பார்ப்போம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் இறங்கி போராடலும். எங்களுக்கு இலங்கையில மத்திய கொழும்புல ஜனாதிபதி காரியாலயத்துக்கு முன்னுக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு போக இயலும். நாங்க பொறுமையா இருக்கிறோம். ஒரு இனத்துக்கு இடையில மோதல் வரப்படாது, இந்த பிரச்சனை சுமூகமா முடியணும்னு தான் இருக்கிறோம். ஆனா இல்ல நாங்க வந்து எல்டிடி டேஸ்போராக்கு தான் இந்த நாட்டை நாங்க எழுதி தாரவாத்து கொடுக்க போறோம் என்று இணைச்சிங்கன்னு சொன்னா வாய்ப்பில்லை ராஜா. இது வாய்ப்பில்லை. இந்த நாட்டில் எங்களோட நாட்டு சட்டத்து ஒழுங்குகளை பின்பற்றி நாங்கள் பாதுகாத்து கொண்டு அந்த ஒழுங்குக்குள்ள நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். இன்று வரைக்கும் அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இனியும் உங்களோட ஆட்டம் தொடங்குமாக இருந்தா, இஸ்லாமிய மக்கள் மீது அடக்குமுறையை நீங்க தொடுப்பீர்களாக இருந்தா, ஒருத்தர் வந்து நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறாரு. எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து நான் தூக்கத்தில் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். யார் இவர் எனக்கு மந்திரியில் இந்த புடுங்கியா இருந்தாலும் எனக்கு வேலை இல்லையா, எவனா இருந்தாலும் எனக்கு வேலை இல்லை. அவங்க பேசுற வார்த்தை இனவாதம் இல்லாம இருக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. சரியா? அனுர அரசாங்கம் நல்லது செய்யுது, அனுர அரசாங்கம் கப்பல் விடுது, அனுர அரசாங்கம் கப்பல் விடுது, கப்பலுக்குள்ள தோணி விடுது, ரோட்டு போடுது, ரோட்டுக்கு மேல பஸ் விடுது இல்ல. மக்களுக்கு எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து கொண்டு இருக்குதா என்றுதான் முக்கியத்துக்காண்டித்தான் இந்த ஓட்டு போட்டாங்க எல்லாரும், நான் உட்பட. அவரை ஜனாதிபதி ஆக்கி வச்சோம். ஆனா இதுல ஒரு சில மந்திரிமார் செய்கிற வேலையை பார்க்க அனுர ஒரு ஆள்ட இதுல வந்து நடக்கல. இது வந்து இனவாத சக்திகளும் டேஸ்போரா அமைப்புகளாலும் தான் இந்த அரசாங்கம் நடக்குதான்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இடையில பரவலா பேசப்படுது. இவர்களை பார்க்கலும் இதா பேசல பார்க்கலும் பரவலா பேசப்படுது. நானும் பேசியிருக்கிறேன். என்னன்னு சொன்னாரு, இது டேஸ்போராக்கு சொன்னா ஒரு சட்டம், எல்டிடி அமைப்புகளுக்குண்டா ஒரு சட்டம், இலங்கையில் இருக்கிற மக்களுக்குண்டா ஒரு சட்டம் மாதிரி போகுது. இது இந்த சுமந்திரனை உடனே பணி நீக்கம் செய்யுங்கன்னு சொன்னா அது பணி நீக்கம் செய்யலாது. அது பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கணும். ஓகே, அது சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்தல தானே. அப்ப நாங்க வெயிட் பண்றோம் பாராளுமன்றம் 18ஆம் தேதி கூடக்குள்ள என்ன நடக்குதுண்டு. அதே மாதிரி தான் எங்கட இஸ்லாமிய உறவுகள்கிட்டையும் ஒன்று நான் சொல்லிக் கொள்றேன். அவங்க தங்கள்ல புலைய வச்சுக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய ஏழுமெண்டா, நாங்க எங்கட உரிமைக்காண்டி நாங்க ரோட்ல இறங்குறதுல எந்த வித புலையும் இல்லை. நாங்க ஜனநாயக உரிமைக்காண்டி தான் நாங்க போடுறோம். எங்கட உரிமைக்காண்டி தான் நாங்க போராடுறோம்.
இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள அதுகளோட சுகாதார பிரிவு சுகாதாரத்துக்கு அவங்க உடைய வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்குதா இல்ல. இது எல்லா மருத்துவமனைகளிலும் அந்த ஆடை போடலும். இலங்கையில மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலையும் இந்த ஆடை வந்து இயாப் வந்து அணிஞ்சு அவங்களோட மார்க்கத்தை சம்பந்தப்பட்ட உடைய அணிஞ்சு செய்வதற்கு இடம் இருக்குது. லண்டா இருக்கலும், சைனாவா இருக்கலும், எல்லா இடமும் இருக்குது. நீ வேணா போய் தேடி பாருங்க. இது மனித உரிமை சட்டத்துல இருக்குது, இலங்கை அரசியலமைப்பு கோவையில இருக்குது. இப்ப புதுசா போடுறான். இதே மாதிரி தான் அந்த அனோஜெண்ட பிரச்சனையும் போட்டாங்க. அனோஜெண்ட பிரச்சனை கமாண்ட் அடிச்சவன் இப்பயோ அவன் வீடியோ போட்டு அனோஜனை ஒப்புதல் வாக்கு முதல் கொடுக்க அதெல்லாம் வேலை இல்லை. இப்ப பேசினா எங்கள்கிட்ட பல ஆதாரங்களை நாங்கள் வெளியில போடவாகும். இப்ப சொல்ல போனா இந்த இஸ்லாமிய பெண்கள்ட ஆடையில உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இவ்வளவு காலமும் இல்லாத பிரச்சனை, வருஷக்கணக்கா இல்லாத பிரச்சனை, அவங்க அதே ஆடையில அணிஞ்சு கொண்டு வராங்க. அதுல இல்லாத பிரச்சனை இப்ப என்ன புடுங்குது உங்களுக்கு? ஆனா வெங்காயங்களே, இந்த அனோஜன நாய் கடிச்ச பிரச்சனையை தொட்டு அப்புறம் அனோஜனத்துக்கு உழுகு போட்டு மறுபடியும் ஒரு இனவாதத்தை காய்ச்சி மறுபடியும் இப்போ டாக்டர் தொடங்கிட்டாரு. இப்போ டாக்டருக்கு சப்போர்ட்டான தாதிகர்கள் வந்து ரோட்ல நிற்கிறாங்க. டாக்டருக்கு சப்போர்ட்டான தாதிகரை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இலங்கை நாட்டை நேசிக்கிற குடிமக்களை நீங்க பார்த்துலே பார்க்க வச்சிடாதீங்க. 18ஆம் தேதி மேக்சிமம் இந்த அரசாங்கம் இனவாதத்துக்கு எதிரானது என்று சொன்னா சரியான முடிவு ஒன்று எடுக்கும். இல்லைன்னு சொன்னா எங்கட உரிமைகளை நாங்க பெற்றுக்கொள்ள நாங்க தயார். அதுக்காண்டி வன்முறையில இல்லை, எங்கட முறை அரசியலமைப்பு சட்டங்கள், அரசியல் சட்டங்கள் எங்களுக்கான ஜனநாயக உரிமையை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுதோ அப்படி. சரியா? மற்றது இன்னொரு விஷயம், இந்த சமூக வலைத்தளத்துல கொஞ்சம் பேர் தமிழ் ஐடியா அவங்க இவங்க கொஞ்சம் சுத்துறிகளே, உங்களோட வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையே 1000 இருக்குது. அதை பாருங்கடா போய். நீங்க எங்களை சீண்ட நினைச்சீங்களோ, வண்டாளம் தண்டாளம் எல்லாம் புழுத்து போடுறதுக்கு நான் தயார். எத்தகிட்டு வார பிரச்சனைகள் எவ்வளவு வந்திருக்கு எதிர்கொண்டிருக்கிறேன். இன்னும் எதிர்கொள்றதுக்கு வெண்ணில படைச்ச ரப்பு வந்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன். அதை எதிர்கொள்றதுக்கு நான் தயார். மஷிரு புடுங்காம சுமந்திரன் மாதிரியான ஆட்களுக்கு நீங்க இன்னும் போய் ஆடி ஆடி இருக்காம இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருங்க. சோசியல் மீடியாவில் தொடங்கிய பிரச்சனை இப்ப வந்துட்டுது. இன்னும் வளர விட்டுறாதீங்க. ஓகே.